ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி here. இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 17 வெட்னஸ்டே. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆக போகுது. ஸோ இன்றைக்கான எக்ஸிக்யூஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸிக்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் வியூவும் அப்புறம் ட்ரேட் லாஜிக்கையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணன்ற லாஜிக்கையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வியூ என்னவா இருந்துச்சுன்னா புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஏன் புல்லிஷாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் சப்போர்ட்டோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அகெயின் அந்த லோவை பிரேக் பண்ணாமல் இமீடியட்டாக அக்ரெசிவாக பிரேக் பண்ணிருச்சு ஹையை. அது மட்டும் இல்லாமல் திரும்பி கன்சால்டேட் ஆகிட்டு நல்ல பையர்ஸோட திரும்பி டாமினேஷன் வந்து புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட வியூ படி செகண்ட் ஹாஃபோட மேஜர் வியூ என்னன்னா புல்லிஷ் தான். ஸோ என்னோட வியூ வந்து நான் புல்லிஷாக எடுத்துக்கிட்டேன். அகெயின் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் 60 பாயிண்ட்ஸ் கேப் அப்போட ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேப் அப் ஸ்டார்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 24,000 லெவல்ஸுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். பட் நம்ம வியூ படி புல்லிஷ் ட்ரேடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகெயின் இமிடியேட் ரிஜெக்ஷன் வந்துருச்சு. ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு பேரிஷ் கேண்டிலோட. பட் ஆனால் கூட இமிடியேட்டாக சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த 9, 20, 25, 30, 35 இந்த 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ரிஜெக்ஷனை அப்படியே டாமினேட் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சு. எப்படி பிரேக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி பேட்டர்னோட பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல புல்லிஷ் ஷைன். ஓகேங்களா? ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது இது புல்லிஷ் ட்ரேட் தான் அப்படின்றத. ஸோ இருந்தாலும் கூட எனக்கு ஸ்லைட்லி இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் போகணுன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தேவை, அல்லது ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிட்டு போகணும் அப்படின்றது தான். ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 24,000 லெவல்ஸ். ஸோ இந்த லெவலை வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது. அதுக்கு ப்ராப்பரான ஒரு நல்ல பவரோட மார்க்கெட் பிரேக் ஆகணும். பட் ஆனால் மார்க்கெட் என்னன்னா இமிடியேட்லி இந்த 4 கேண்டில் மூலமாக பவரை காட்டிருச்சு. பட் ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகுது அதுதான் ரீசன். ஸோ ஸ்லைட்லி எனக்கு கொஞ்சம் பியரிஷும் இருக்கிற மாதிரி, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும்ல. ஃபுல்லாக நான் லோ உடைக்கும்ன்றதை எதிர்பார்க்கல. பட் ஸ்லைட்லி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து அந்த 945, 950, 955 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இன்டிசிஷன் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு இந்த பேட்டர்ன். ஸோ இது பேட்டர்னை டிசைட் பண்ணேன். ஓகே, மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு என்னோட வியூவும் ஸ்லைட்லி மாறுச்சு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் போகும் அப்படின்றத எதிர்பார்த்து இந்த கேனில், அதாவது 10 o'clock கேனில் இமீடியட்டாகவே நான் வந்து செல் பண்ணிட்டேன். என்னோட வியூ மாற்றிக்கிட்டேன். அதாவது ஓவரால் நான் புல்லிஷாக இருந்தால் கூட பட் ரீட்ரேஸ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக அகெயின்ஸ்ட் டைரக்ஷன் இன்னைக்கு வந்து செட்டப் படி நான் போயிட்டேன். போனேன்னா என்ன ஆச்சுன்னா இமீடியட்டாகவே மார்க்கெட் வந்து அங்கேயே ஒரு 7 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இமீடியட்டாகவே 10-20 கேண்டுக்கிட்ட நமக்கு எஸ்எல் வாங்கிருச்சு. பட் மார்க்கெட் என்ன பண்ணால் அகெயின் மேலே போய் திரும்பி ரீட்ரேஸ் ஆகி திரும்பி மேலே போய் அகெயின் இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து நான் ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் பார்க்குறேன். இது ஃபால் ஆகுமா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக எனக்கு கிடையாது. ஏன்னா ஸ்டில் அது 24,000 லெவல்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இன்னும் நான் மேலே போகணுன்னு எதிர்பார்க்குறேன், அல்லது இங்கேயே கன்சல்டேட் ஆகி முடிஞ்சிடும். என்னோட வியூ வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். பட் ஆனால் லேட்டாக நடந்திருக்கு. என்னோட ஸ்க்ரீன் அந்த ட்ரேட் எடுத்த வீடியோவை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோட இது வந்து 7 பாயிண்ட் எஸ்எல் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். என்னோட மேக்ஸிமம் எஸ்எல் வந்து 10 பாயிண்ட்ஸாக இருக்கும். டார்கெட் வந்து 20 பாயிண்ட்ஸாக இருக்கும். இந்த ட்ரேடுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 1:3. என்னோட ஆர்டர் புக்கையும் காட்டுறேன் உங்களுக்கு. பொசிஷன் பார்த்தீங்கன்னா 3,916 லாஸு. எடுத்த டைம் வந்து 10 o'clock 45 seconds. செல் பண்ண டைம் 10:19. 520 குவான்டிட்டிஸ். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 7.53. ஸோ நான் சொன்ன மாதிரியே லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன் எதாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.